இல்ல அந்த பாயிண்டின் படி பார்த்தா, அ இப்போ அங்கங்க இந்த மாரி லீக் அப்படிங்கிறது நீட் இஷ்யூல மட்டும் இப்படி நடக்குதுன்னா, அது ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் தானே. கண்டிப்பா அதுதான் வேணுமான்னு கண்டிப்பா. கேட்குறாங்க. அதுதான் அப்படிப்பட்ட நீட் தான் வேணுமான்னு கேட்குறாங்க. இப்போ பார்லிமென்ட்ல பாஜகவுக்கு திமுக ஆதரவளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஸ்டேட்லயும் இங்க அதிகாரம் இல்ல. ஸோ இந்த சமயத்துல சென்ட்ரல்ல பகச்சுக்க வேணாம். இந்த மாதிரியான சில பாயிண்ட்ஸ முன்மொழிறாங்க. திமுக, பாஜக உறவுல என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மளுடைய தொலைக்காட்சி விவாதத்தை பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ, பொதுமக்களோ, மாணவர்களோ அல்லது தமிழ் வெற்றி கழகத்துடைய போலீஸ் துறையினரோ டெல்லியில இன்னைக்கு நடக்கிறது தமிழக சட்டமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தமிழகத்திலும் மெரினாவிலும் இது மாதிரியான சம்பவம் நடப்பதை யாராலும் ரூல் அவுட் பண்ண முடியாது. எழுதி வச்சுங்க. என்னை பொறுத்தமட்டில் திமுக பாஜக உறவு கண்டிப்பாக வளரும். 2029 தேர்தலில் நோக்கி போகும். நாளை அல்லது நாளை மறுநாள் 20 எம்எல்ஏக்களுக்கு தேர்தல் நடக்குமே ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் விஜய் தனியாக வெற்றி பெறுவார். ஆனால் காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருதுல்ல. அதையும் தான் பாஜக பார்க்கிறது, காங்கிரஸும் பார்க்கிறது. சபாநாயகர் அக்செப்ட் பண்ணாதுன்னு தான் வச்சுங்க. அந்த 25 இங்க அதிமுகக்குள்ள வந்து நம்ம தாவேகாவோடு கூட்டணி வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்களா, குரல் கொடுக்குறாங்க இல்லையா? அதை இபிஎஸ் முழுக்க 100% ஆதரிச்சிருவாரு, ஓகே சொல்லிடுவாரா நான் கேட்கிறேன். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார். அவசரமான நிலைமை வந்ததுன்னா he will be pushed to the corner. இன்னைக்கு சில திமுக எம்பிக்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருந்த போது தெரிவித்த கருத்து, அதை நான் ஓப்பனா சொல்லக்கூடாது, பேர் சொல்லாது நான் உங்களுக்கு சொல்றேன் யார் என்கிட்ட சொன்னாங்கன்ட்டு. திமுகவிலிருந்து 6 அல்லது 7 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள் அடுத்த வாரத்தில். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். நமஸ்தே. வணக்கம் வணக்கம். இப்ப உள்ள பார்லிமெண்ட்ல உள்ளுக்குள்ள பெரும் அமளி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ 12 மணி வரைக்கும் ஒத்தி வச்சாங்க. அப்புறம் திரும்ப ரெஸ்யூம் ஆகுது அப்படின்ற தகவல் கேட்டோம் லாஸ்ட்டா. அடுத்தடுத்து ஆனா இந்த மாதிரி அமளியான சிச்சுவேஷன்ஸ், அதுல காக்ரோச் பார்ட்டியினுடைய இந்த போராட்டம், மாணவர்களினுடைய போராட்டமாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து ராமர் கோயில் விவகாரமாக இருக்கட்டும், இது மாதிரி அடுக்கடுக்கான சில பிரச்சனைகளை முன் வச்சு மேகதாது விவகாரம் உள்ளுக்குள்ள அ அதெல்லாம் விவாதமாக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கூக்குரல் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த இந்த பார்லிமெண்ட் செஷன் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இந்த பார்லிமெண்ட் செஷன் ஒண்ணு அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் ஒரு சக்சஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. நிச்சயம் பண்ணுவாங்க. என்ன விட இந்த 2 கட்சியெல்லாம் உடைச்சிருக்க மாட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸையும் சிவசேனாவையும் இந்த சரத்பவாருடைய காங்கிரஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க திட்டமிட்டு பண்ணாங்க. எதிர்கட்சிகள் ஒன்றாக இல்லை. ஆக மொத்தம் அரசாங்க ரீதியாக பார்த்தீர்களானால், மசோதாக்கள் ரீதியாக பார்த்தீர்களே ஆனால் அரசாங்கம் வெற்றி பெறும். ஆனால் பொருளாதார கன்டென்ஷன்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சைட்ல இருந்தோ நிறைய பில்லுல 14 பில் வரப்போகுதுங்க. நாடாளுமன்றம் என்றால் மசோதாவிற்குத்தானே என் நாடாளுமன்றம். அதையெல்லாம் விவாதிக்காமல் வேண்டுமென்று திசை திருப்பும் அளவிற்கு ராமர் கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க. அது நடுவில் வந்தே மாதரம் சொல்லிட்டாங்க. 2த்தையும் எதிர்க்க முடியல காங்கிரஸால. இதுல எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை வலுப்படுத்தி அரசாங்கத்தின் மீது பழி சுமத்த வேண்டும் என்றாலும் சரி, அரசாங்கத்திலிருந்து கேள்வி பதில் வேண்டும் என்றாலும் சரி, நாடாளுமன்றம் நடந்தாதான் நடக்கும் கோபி. நாடாளுமன்றத்தை முடக்கிட்டு இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம். நான் வரமாட்டேன்னு நீ யார்கிட்ட பேசுவீங்க? 2 பேரும் பேசினாதான் நாடாளுமன்றம் நடக்கும். டிபேட், டெலிபரேட் அண்ட் டிசைட். அதான பிரணாப் முகர்ஜி சொல்லிட்டு போனாரு. அதுதானே வாஜ்பாய் சொன்னார். நம்ம டிபேட் பண்ணலாம் வாங்க. டெலிபரேஷன் வேணும் அது. ஆக மொத்தம் ஏன் தெரியுமா பயப்படுறாங்க? இந்த பிரச்சனையை பத்தி பேசுவாங்களா அப்படிங்கிறது தானே. இந்த பிரச்சனையை பத்தி பேசணும், அதுக்கு வந்து அனுமதி வழங்கப்படணும் அப்படிங்கறதுல தானே சொல்றாங்களே. நாளைக்கு வந்து தர்மேந்திர பிரதான் ஒரு அறிக்கை சமைக்க கூடாதுங்கிறாங்களே இவங்க. இப்ப சற்று நேரத்தின் முன்னதாக அமித்ஷா தர்மேந்திர பிரதானை கூப்பிட்டு என்ன படிக்க போறீங்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லாம ஒரு நேவி ஆபீசர் வச்சுட்டு அகில இந்திய அளவிற்கு பேப்பர் லீக் ஆகக்கூடாதுன்னு ராணுவத்தை வைத்துக் கொண்டு எக்ஸாம் நடத்தினாங்க. சும்மா இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததுக்கு இந்தியால. அவ்வளவு முயற்சி எடுத்திருக்குது அரசாங்கம். எங்கேதான் ஒரு லீக் ஆவது ஒரு சகஜமாகத்தான் இருந்தாலும்
யூபிஎஸ்சி பேப்பர் ஏன் லீக் ஆக மாட்டேங்குது? அவ்வளவு பூல் ப்ரூஃப் சிஸ்டம் இருக்குது. இங்க வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. அங்க யூபிஎஸ்சி 2-3 பேர் தான் பாக்குறாங்க. அந்த பாயிண்டின் படி பார்த்தா இல்ல அந்த பாயிண்டின் படி பார்த்தா, இப்போ அங்கங்க இந்த மாரி லீக் அப்படிங்கிறது நீட் இஷ்யூல மட்டும் இப்படி நடக்குதுன்னா, அது ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் தானே. கண்டிப்பா அதுதான் வேணுமான்னு கண்டிப்பா கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட நீட் தான் வேணுமான்னு கேட்கிறாங்க. அந்த ஃபெயிலியர் சிஸ்டத்தை சக்சஸ்ஃபுல்லா காமிச்சு லீக் ஆகாத பண்ணி முடிச்சு ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப ம். மத்திய நிதி நிலைமை அறிக்கையோ, நிதி நிலை பட்ஜெட்டோ, ஸ்டேட் பட்ஜெட்டோ லீக் ஆகாத இருக்குதுங்க. எதுக்காக அவ்வளவு பயந்துன்னு பண்றாங்க? எச்சரிக்கையாக இருக்காங்க. இந்த கல்வித்துறையில எச்சரிக்கை இல்லை. அதை தவிர இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்ததுனால வேண்டுமென்று நீட் மீது அவதரிக்க சொல்லணும், அரசாங்கத்தின் மீது பழி சொல்ல வேண்டும் என்று செய்கிறார்கள் என்ற ஒரு வாதம் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் இதை சட்டசபையிலும் மாநில நாடாளுமன்றத்திலும் விவாதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. இப்போ பார்லிமென்ட்ல பாஜகவுக்கு திமுக ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஸ்டேட்லயும் இங்க அதிகாரம் இல்ல. சோ இந்த சமயத்துல சென்ட்ரல்ல பகச்சுக்க வேணாம். இந்த மாதிரியான சில பாயிண்ட்ஸ முன்மொழிறாங்க. திமுக, பாஜக உறவுல என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னாதான் போவாங்க சார். ஒரு 50-50% முதல்ல சொன்னோம். இப்ப 60 கிட்ட வர மாதிரி இருக்குது. 70-80 கிட்ட வந்துருவாங்க சார். காரணம் என்ன என்று கேட்டால், 2 அரசாங்கங்களும் விழித்து நிற்கக்கூடிய தைரியம் என்பது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இருந்தாலும் ஒரு சமயத்தில் கடைசி காலத்துல ஒன்னாயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ மு.க. ஸ்டாலின் நினைக்கிறாரு, ரொம்ப தமிழ் வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு பாருங்க 2 எம்எல்ஏ கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் நான் சொல்றேன், நம்மளுடைய தொலைக்காட்சி விவாதத்தை பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ, பொதுமக்களோ, மாணவர்களோ அல்லது தமிழ் வெற்றி கழகத்துடைய போலீஸ் துறையினரோ டெல்லியில இன்னைக்கு நடக்கிறது நாளை அல்லது தமிழக சட்டமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தமிழகத்திலும் மெரினாவிலும் இது மாதிரியான சம்பவம் நடப்பதை யாராலும் ரூல் அவுட் பண்ண முடியாது. எழுதி வச்சுங்க. என்ன ரீசன்? எதுக்காக இப்படி ஒரு போராட்டம் நடக்க போகுது? தமிழ்நாட்டுல அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? பொதுமக்களிடையே ஒரு கிளர்ச்சி உண்டாக்க வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகளின் நோக்கம். தமிழகத்தில் திமுக எதிர்கட்சி, அகில இந்திய அளவில் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி எதிர்கட்சி. ஆக மொத்தம் அவர்கள் செய்வார்கள். யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், பாஜகவை நோக்கி காங்கிரஸ் செல்லுகிறதா என்றால் 50% ஆமாம், 50% இல்லை. அது 60% ஆயிடுத்து ஆமாமுக்கு. இல்லை என்பது 40% குறைஞ்சிடுச்சு. நேற்று இன்னைக்கு வந்து ஓப்பனாக வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, நேற்று முன்தினம் ராகுல் காந்தி 15 நாள் அயல்நாடு சென்று வந்த பிறகு மு.க. ஸ்டாலின் பேசுவது என்று முயற்சி செய்தார். மு.க. ஸ்டாலின் பேச மாட்டேன் என்று மறுத்து விட்டார். காரணம் என்ன என்று கேட்டால், நீங்க மீதி கட்சியெல்லாம் தோழமை கட்சிகள்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, இவர் சொல்லாதே மூட்டை முடிச்சு எடுத்துட்டு போனாங்க. அது தவிர என்னுடைய அரசாங்கத்தை வேண்டுமென்றே 6 மாதங்களாக 2025 முதல் 26 வரை மாணிக் தாக்கூரும், ஜோதிமணியும், பிரவீன் சக்கரவர்த்தி 3 பேரும் சேர்ந்து எங்க அரசாங்கத்துக்கு அவப்பெயர் கொண்டு வந்தார்கள் என்று ஓப்பனா சொல்றாரு ஸ்டாலின். அதனால்தான் அவர் வந்து திமுக வந்து எங்கேயுமே காங்கிரஸ் நாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆக மொத்தம் இந்தியா 3வது அணியை நோக்கித்தான் செல்லுகிறது. இந்தி கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி வெளில வந்துட்டாங்க. அதை பாருங்க, சரத்பவார் ஏற்கனவே வெளில வந்துட்டாரு. அவர் என்டிஏ போனோங்கிறாரு. ஆக மொத்தம் ஐஎன்டி எங்க இருக்கு? செத்து போச்சுங்க கோபி, ஒண்ணுமே இல்லைங்க. சோ என்னை பொறுத்த மட்டும் திமுக பாஜக உறவு கண்டிப்பாக வளரும். 2029 தேர்தலில் நோக்கி போகும். ஓகே. ஆனா இது பண்றதன் மூலமாக திமுகவோடு பாஜக உறவு ஏற்படும் பட்சத்தில், திமுகக்குள்ள கனிமொழி அவர்களினுடைய கை ஓங்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் தென்படுகிறதாக உணர முடியுது. அத வந்து இந்த பக்கம் உதயநிதி அலோவ் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. உதயநிதி தப்பிச்சுக்கிறாருல்ல, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தன்னுடைய மந்திரிகள் எல்லாம் மீதி பண்ண முடியாதுன்னுட்டு. 2 பக்கமும் இருக்க இட்ஸ் டூ எட்ஜ்ட் வெப்பன். இப்ப திமுக மீது கடந்த 5 வருடங்களாகவே கோபி, எப்படி மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீது சட்டம், இடி, சிபிஐ பாய்ந்ததோ, எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பாய்ந்ததோ, ஸ்டாலின் மீது பாயவில்லையே. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு மணர்வாழி கொள்கையில துறைமுருகன் மேல வச்சு இந்த 5 கலெக்டரை அரெஸ்ட் பண்ணுங்கலாம் சொன்னாங்க. பண்ணாங்களா? மத்திய அரசாங்கம் உதவி இல்லையோ. அந்த உதவிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தான்
இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், டீலிமிட்டேஷன் பில்லுல ஒருவேளை பாஜகவுடன் திமுக சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எது இருப்பினும் திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை சென்ற ஏப்ரல் மாதமே இந்த வருஷம் பார்லிமெண்ட் சொல்லிட்டாங்க. 50% அஷூரன்ஸ் நீங்க ஆன் பேப்பர் கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றோம்ட்டு கனிமொழி சொல்லியிருக்காங்க, ராஜா சொல்லியிருக்காரு, டிஆர் பாலு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த ஆன் ரெக்கார்ட் கொடுக்குறாங்க 50%. இதுல ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம், திமுக இந்த பக்கம் வந்ததுன்னா 50% சொல்லிட்டு வந்ததுன்னா காங்கிரஸே ரொம்ப கிளவரா விஜய் அவர்கள் தன் பக்கம் இழுத்து கொண்டாலும் சரி, நாளை அல்லது நாளை மறுநாள் 20 எம்எல்ஏக்களுக்கு தேர்தல் நடக்குமே ஆனால் தமிழக சட்டமன்றத்தில் விஜய் தனியாக வெற்றி பெறுவார். ஆனால் காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருதுல்ல. அதையும் தான் பாஜக பார்க்கிறது, காங்கிரஸும் பார்க்கிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஃபுல் சப்போர்ட் தரேன்னு என்ன பண்ணுவீங்க பட்ஜெட்டுக்கு அப்புறம்? இன்னைக்கு ப. சிதம்பரம் பேசியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஊழல் இல்லை, காமராஜருக்கு அடுத்து விஜய் பாக்குறேன். இவ்வளவு பெரிய தலைவர் காமராஜரை போய் விஜய் அளவுக்கு கொண்டுட்டான்னு எல்லாம் சொல்றாங்க. ஆகும்போது அந்த ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்குது. பாஜக ஒரு சமயத்தை எதிர்பார்க்கிறது, விஜய் அவர்களுடைய அரசாங்கம் 5 வருடம் நீடிக்கும். 5 வருடம் நீடித்தாலும் விஜய் அவர்கள் தன்னுடைய திறமை போக்கினால் சக கட்சிகளுடைய ஆதரவு 20 எக்ஸ்ட்ரா இருந்தது. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் கோபி, இவருக்கு இருக்கிறது 106, எப்படிங்க 144 வாங்கினார் அவரு நம்பிக்கை தீர்மானத்தை? அதிமுக இருந்து ஒரு பெரும்பகுதி சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு பகுதி சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப திருப்பி பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயம் இருக்குது உங்களுக்கு. பண்ணாங்கன்னா குரூஷியல் வரும்போது டிசிஷன் எடுப்பாங்க. பட்ஜெட் பாஸ் பண்ணி ஆகணும். ஆகஸ்ட் 5 தேதியில பட்ஜெட் இருக்க போகுது. அப்ப பட்ஜெட் தீர்மானம் போட்டாகணும். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாருன்னா, இன்டைரக்டா வாக் அவுட் பண்ணிட்டாருன்னா என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப திமுக எப்படி பாஜக பண்றதோ அதே மாதிரி அதிமுக வந்து விஜய்க்கு பண்ணாங்கன்னா யாரும் மாட்டேங்கிறாங்க. சோ என்னை பொறுத்த மட்டும் அரசியல் சூழ்நிலை மாறுகிறது. அதிமுகவுல விஜயை நோக்கி நம்ம நகரணும்னு எழுதுற குரலுக்கு இபிஎஸ் சம்மதம் தெரிவிக்கும் சூழல் உருவாகும் நினைக்கிறீங்களா? ஆயிடுச்சு. என்ன கம்பல் பண்ணி மன்னிப்பு கட்டணம் கொடுத்துட்டு சர்க்கார் அக்செப்ட் பண்ணிட்டாங்களே சபாநாயகர். இப்ப சபாநாயகர் அக்செப்ட் பண்ணாதுன்னு வச்சுங்க, அந்த 25 அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இங்க அதிமுகக்குள்ள வந்து நம்ம தாவேகாவோடு கூட்டணி வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்களா, குரல் கொடுக்குறாங்க இல்லையா? அதை இபிஎஸ் முழுக்க 100% ஆதரிச்சிருவாரு, ஓகே சொல்லிடுவாரா நான் கேக்குறேன். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார். அவசரமான நிலைமை வந்ததுன்னா he will be pushed to the corner. இப்ப என்ன நிலைமை நினைக்கிறீங்க? இப்போ சில தகவல்கள் தலைமை மாற்றம் வேணும், பொதுக்குழுவை கூட்டணும் அப்படிங்கிற குரல்கள் அதிமுகக்குள்ள எழுந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இபிஎஸ் வந்து டெல்லியோட ஹெல்ப்ப எதிர்பார்த்திருந்தாரு, பட் டெல்லியும் கை விரிச்சிட்டாங்க. சோ கையெல்லாம் விரிக்கவே இல்லை, அதெல்லாம் தப்பு. கையை விரிக்கிறதுலாம் சொல்றது தப்பு. பாஜக வந்து மத்திய அரசாங்கத்தில் அந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு கொண்டு திமுக சப்போர்ட் கேட்கிறாங்க தவிர, ஒண்ணு கேட்கிறேன் கோபி, சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடிய திமுகவுடன் சனாதன தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய பாஜக எப்படி ஒண்ணு போகும்? வட இந்தியாவில பாஜக வளரணுமா வேண்டாமா? எப்படி கொண்டு போய் விடுவாங்க? அந்த ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுங்க. ஒருவேளை பாஜக வந்து நான் சனாதனத்தை பத்தி பேச மாட்டோம், சரி விட்டுரு. திமுக வந்து எப்படி என்டிஏல வந்து வாஜ்பாய் கூட கருணாநிதி அவர்கள் சேர்ந்தாரோ, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுட்டு என்டிஏன்னு முரசொலி மாறன் டிராப் பண்ணாரோ, அப்பெல்லாம் நாங்க இருந்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். முரசொலி மாறங்கிட்ட நிறைய காமிச்சிருக்காங்க, ஸ்டோரியா நான் தினமணிக்கு பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி இப்ப அவங்க ஒதுக்கிட்டாங்கன்னா போலாம். ஒண்ணு கண்டென்ஷியஸ் இஷ்யூ பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே இஸ் ஜனார்தனம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி அவர் ஒத்துக்கிறாரு, அதனால கண்டினியூ பண்ணுவாங்க. தமிழக சிச்சுவேஷன் ஃபிளக்ஸா இருக்குது, ஆல் இந்தியா பாலிட்டிக்ஸ் ஃபிளக்ஸா இருக்குது. ஒரு குழப்பம். ஏன்னா ஒண்ணு நம்மளுடைய விவாதம் தீவிரமாக போய்கொண்டிருக்கும் சமயத்தில் என்னுடைய மனதில் ஒன்று தெரியப்படுது. முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற அனைத்து கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷன் விஜயனுடைய அரசாங்கத்தில் இருக்குது. அதே மாதிரி அகில இந்திய அளவில் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தில் மந்திரி சபை விஸ்தரிப்பு வறுமையானால் ஆகஸ்ட் மாசம் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ள வந்துருவாங்க, சரத்பவார் உள்ள வந்துருவாங்க, ஆம் ஆத்மி கட்சி உள்ள வந்துரும். அப்ப வந்து இது வந்து தேசிய அரசாங்கம் மாதிரி தான் மாறுது.
நரேந்திர மோடியினுடைய பயணம் 240 சீட் வாங்கி இப்ப 350 வந்துட்டாரு. அது மீதி 100 எப்படி வந்தது? அதே மாதிரி தமிழ்நாட்டில் 108 144 எப்படி வந்தது? இதெல்லாம் ஜனநாயகம் இட் இஸ் டேர்னிங் எ சர்னிங் ப்ராசஸ் தான் என்னுடைய கருத்துங்க. இட் இஸ் மெச்சூரிட்டி வருதுன்னு நினைக்கிறேங்க. போராட்டத்தெல்லாம் விட்டுருங்க. கோக்ரோச் பார்ட்டி, ராமர் மந்திர், வந்தே மாதரம் எல்லாம் விட்டுருங்க. பட் இவால்விங் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் இது நடக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. தங்களுடைய நேயர்கள் விவாதித்து செக்ஷன்ல எழுதுங்க. ஐ வில் ரிப்ளை நெக்ஸ்ட் வீடியோல. ஷூர், ஷூர். கண்டிப்பா. இப்போ நான் நிறைவா ஒரு விஷயத்தோட, இப்ப இந்த அதிமுகக்குள்ள இந்த தொடர் தோல்விகள் இருக்கிறது. இப்ப கூட அதிருப்தி எம்எல்ஏக்கள் எல்லாம் கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கிறாங்க. எதுக்காகன்னா, அடுத்து இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல்லயும் கண்டிப்பா இவரோட தலைமையில ஜெயிக்க போறதில்ல. அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக தலைமை மாற்றத்தை நோக்கி நகர்ந்தே ஆகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கிவிட்டு வேறு தலைமை கொண்டு வரணும்ன்ற பேச்சுக்கள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அது நடப்பதற்கான சாத்தியம் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? சாத்தியம் இருக்கத்தான் இருக்கு. நான் பார்க்கிறேன். ஏன்னா டிடிவி தினகரன் சொல்ற லீடர்ஷிப் எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அது கூட சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். நான் டெல்லியில் இன்னைக்கு திமுக எம்பிக்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருந்த போது தெரிவித்த கருத்து. அதை நான் ஓப்பனா சொல்லக்கூடாது, பேர் சொல்லாது நான் உங்களுக்கு சொல்றேன். யார் என்கிட்ட சொன்னாங்கன்ட்டு. திமுகவிலிருந்து 6 அல்லது 7 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள் அடுத்த வாரத்துல. திமுகல இருந்து ஓ பன்னீர்செல்வம் போயிடுறாரு, மனோஜ் பாண்டியன் போயிடுறாரு, வைத்தியலிங்கம் போயிடுறாரு, ஸ்டாலினை ஒத்துனுட்டாரு. நீங்கெல்லாம் உங்களுக்கு இன்கன்வீனியன்டா இருந்து நீங்க போயிடலாம் அப்படின்னு. அப்போ அதிமுக தாவேக்காக்கு போனாங்கன்னா அதிமுக ஏன் போகலாம்? சட்டமன்ற தேர்தல் வரும் இல்ல, அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா இது ஒண்ணு குதிரை பேரம் இல்லையே. ராஜினாமா வரும் இல்லையோ. சோ இட்ஸ் கோயிங் டு டேக்கிங் எ டிஃபரண்ட் டர்ன் தான் என்னுடைய கருத்துங்க. கேள்வி நான் பதில் சொல்றேன். ஓகே. சோ அப்போ தாவேக்காவுக்கு இப்போ இன்னும் கூடுதல் இடங்கள் எலக்ஷன் நடத்துறது, கூடுதல் இடங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்றது இவங்களா தான் இருக்க போகுது அப்போ. ஆமா. என்னுடைய கருத்து என்னன்னா 20ல இருந்து 25 எம்எல்ஏ ரிசைன் பண்ற மட்டும் எலெக்ஷன் நடக்காதுங்க. அப்புறம் எலெக்ஷன் நடந்ததுன்னா அதுல குறைஞ்ச 20 ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுங்க தாவேக்கா. அது தனிப்பட்ட பெரும்பான்மை காங்கிரஸ் அவுத்து விட்டுருவாரு. தமிழக அரசியல் அதை நோக்கி தான் நகருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க கரப்பாம்பூச்சில இருந்து ஆரம்பிச்சு இங்க விசில் மட்டும் வந்தாச்சு நம்ம. ஓகே. பாப்போம் சார், பொறுத்திருந்து. பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகள், கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச்.